திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் ஜிவிஜி கலையரங்கத்தில் அரசு இசைப்பள்ளி சார்பில் தமிழிசை விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கர்நாடக சங்கீத வித்வான் சங்கீத கலாநிதி ஸ்ரீ டி.எம். கிருஷ்ணா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் டி.எம். கிருஷ்ணா தலைமையில் குரலிசை நிகழ்ச்சியானது நடைபெற்றது. கர்நாடக இசை சில இடத்துல தான் நடக்கும், சில பேர் தான் கேட்பாங்க. அது ரொம்ப கஷ்டங்க, இதெல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் புரியாது. இதெல்லாம் பொய்ங்க, அப்பட்ட பொய். அப்படிதான் சொல்லுவேன். இது எல்லாருக்கும் புரியாது, எங்களுக்கெல்லாம் புரிஞ்ச மாதிரி நான் பேசுறேன். எல்லாம் புரியல. புரிதல் வந்து ரெண்டாவது விஷயம். கேட்கறதுக்கு புரிதல் தேவை கிடையாது, கேட்கறதுக்கு அந்த அனுபவம் தேவை. அந்த அனுபவத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த அனுபவத்துக்கு புரிதல் தேவையா உங்களுக்கு கற்றுக்கணுமா இல்லைன்னா அவங்களோட உடனே பண்ண வேண்டிய விஷயம். இதுலதான் தமிழ்நாடு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு மாநிலத்திலும் 17 மாவட்டத்தில் இசைப்பள்ளி கிடையாது. அதுக்கு யாரும் இன்னொருத்தவங்க பாம்பேல இருக்கிறவங்க ஃபார்வர்ட் பண்ணும்போது டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் மியூசிக் ஸ்கூல் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டாங்க. அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இது ரொம்ப பெரிய விஷயம். 10 பேர் கத்துக்கிறாங்களா 100 பேர் கத்துறாங்களா அது இல்லை. ஆனா இந்த ஒரு வாய்ப்பு இருக்கு, இந்த வாய்ப்பு இருக்கு, யாரெல்லாம் வந்து கத்துக்கணும் அப்படின்றது ஆங்கிலத்தில் சொல்லுவோம், கிராஸ் ரூட்ஸ் லெவல்ல சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இதுதான் தேவை. ஸோ இந்த இசைப்பள்ளிக்கு ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு அரசுக்கும் இந்த இசைப்பள்ளி இங்க உடுமல்பேட்டையில் ஷிஃப்ட் பண்ணி இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது எல்லாத்துக்கும் அரசுக்கும் இங்க இருக்கிற ஒரு ஹெட்மாஸ்டர் உங்க எல்லாருக்கும் பெரிய பாராட்டு. நல்ல ஒரு கரகோஷத்தோட நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் உங்களுக்கு நடக்கிறது. இந்த மாற்றம்ன்றது ஒரு நாள்ல வராது, 2 நாள்ல வராது. சில பேர் 2 தலைமுறை ஆகும். எப்படி முதல் தடவை ஒரு குடும்பத்துல ஒருத்தர் படிக்கிறவங்க 8ஆம் வகுப்பு தான் படிப்பாங்க, அடுத்த தலைமுறை 12ஆம் வகுப்பு படிப்பாங்க, அடுத்த தலைமுறை காலேஜ், அதுக்கு அடுத்த தலைமுறை PhD, 4 தலைமுறை ஆகுது. அந்த மாதிரி ஒரு லாங் டர்மா சிந்திக்க வேண்டிய விஷயம். கலாச்சாரத்தை பற்றி, கல்ச்சரை பற்றி இந்த மாற்றங்கள் ஒரு தலைமுறையாக நடக்கிற மாற்றங்கள் இன்னைக்கு நாளைக்கு மேஜிக் கிடையாது. இதுல என்ன ஆகும்னா, யாரோ ஒரு குழந்தை வந்து ரொம்ப டேலண்டா அவர் சொன்ன மாதிரி டக்குன்னு ஒரு ஃபிளாஷ் வரும், அவங்க தான் ஸ்டார். அவங்கள வச்சு பார்த்தீங்களா இவ்வளவு இருக்கு, நீங்க யாரெல்லாம் இருக்கலாம், நீங்க பாடலாம், அவங்கள திருப்பி கைக்கிறாங்க காட்சி, அவங்கள ஒரு சிங்கர் மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு சமூகமே சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயம். அவர் சொன்ன மாதிரி இது வந்து இசைப்பள்ளி மட்டும் உடுமல்பேட்டையில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நாடகம், நாட்டியம், கலை ஊதாயத்தில் இல்லைன்னா சமுதாயமே கிடையாது. நான் அடிச்சு சொல்றேன், சமுதாயமே கிடையாது. கட்டடம் சமுதாயம் இல்லை, கட்டடம் உள்ள என்ன நடக்கிறது அதுதான் சமுதாயம். கட்டடம் வீடு இல்லை, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் வீடு. இவ்விழாவில் உடுமலைப்பேட்டை மாவட்ட அரசு இசைப்பள்ளி ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர்.